மனசு தவிக்குது. எவ்வளோ வெறுங்குணத்தை கொண்டாரா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பற்றாக்குறை, வெயில் காலம் ஆயிடுச்சு, தண்ணி பற்றாக்குறை. குட் மார்னிங் ஒர்க். வளர்மதியின் காலை வேலை. துணி வாஷிங் மிஷின் வேலையை ஸ்டார்ட் பண்ணிருச்சு. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா காலையில் உதிக்க ஆரம்பித்து மேலே வந்துருச்சு. வளர்மதி துணி துவைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பற்றாக்குறை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா வீடு வந்து பார்த்திங்கன்னா வேறு வீட்டுக்கு வாடகைக்கு போயிட்டாங்க. அதனால் இங்கே பைப் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வர தண்ணி வேஸ்ட்டாக தானே போகுது. அதனால் நாங்கள் யூஸ் பண்ணி அதனால் இங்கே வந்து துணி துவைச்சிக்கலாம். அந்த தண்ணியில் ஒரு பேர் இருக்குது. அங்கே வீட்டில் இருக்கிறது யானம் பாத்திரம் வளர்க்குறதுக்கு, அப்புறம் குளிக்கிறதுக்கு, இந்த மாரி சமையல் பண்ணுறதுக்கு, குளிக்கிறதுக்கு, அதுக்கு இல்லை. அந்த வெய்ய காலம் வந்துச்சு, தண்ணி பற்றாக்குறை. ஒரு மழை பெஞ்சாதான் பார்த்து கரெக்டாக பிடிச்சிக்கணும். அங்கே ஒரு ஆள் பிடிச்சா இங்கே ஒரு ஆள் வந்து பிடிச்சிக்கணும். ஆமாம், அப்போ தான் வந்து துணி துவைக்கிறதுக்கு இங்கே போட்டாச்சு. துணி துவைச்சிக்க வேண்டிதான். நேற்று வந்து பார்த்திங்கன்னா காற்று, மின்னல், இடி. ஆனால் மழை வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சு. அப்படியே வாசலுக்கு தண்ணி தெளிக்கிற மாதிரி எதுவும் தெளிச்சு விட்டு போயிடுச்சு. அவ்வளோதான். மழை வரும்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் மழையே வர மாட்டேங்குது. யார் ஊரில் இந்த மழை பெஞ்சுது சொல்லுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம்.